தேனியில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் உட்பட 6 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். தேவாரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் 6 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். திருவாரூரில் விளைநிலத்தில் மண்குவாரி அமைக்க முயற்சிப்பதாக கூறி சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்னதானபுரம் ஊராட்சியில் உள்ள வாளூரில் விளைநிலத்தில் மண்குவாரி அமைக்க முற்படுவதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறி விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீதிமன்ற தடையாணை பெற்ற பிறகு மண்குவாரி அமைப்பவர்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பாக கூறி போராட்டம் நடத்தினர். அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு தங்களது கருத்தை கேட்காமல் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினர். கிராம மக்களின் போராட்டம் காரணமாக சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மட்டும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் காராட்சிக்குறை வனத்துறை சோதனைச் சாவடியில் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணமாக 500 ரூபாய் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சோதனைச் சாவடி வழியாக செல்லும் வாகனங்களுக்கு 50 ரூபாய் வசூல் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் வனத்துறை சோதனைச் சாவடியில் ரசீது தொகையோடும் ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக அடிக்கடி குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் அவ்வழியாக சென்றவர்களிடம் நுழைவு கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறி 50 ரூபாய்க்கு ரசீது வழங்கியுள்ளனர். மீதமுள்ள 450 ரூபாய்க்கு கொடிநாள் ரசீது சீட்டை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு வாகன ஓட்டிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. 450 ரூபாயை கொடிநாள் வசூல் என்று கூறி மிரட்டி கொடிநாள் நிதி பெறுவதாக கூறுகிறார்கள். இதுகுறித்து பவானிசாகர் வனச்சரக அலுவலர் சதாம் ஹுசைனிடம் கேட்டபோது குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு உகந்த 2 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓசூரிலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் 2 இடங்களும் உள்ள நிலையில் அங்கு விரிவான ஆய்வை நடத்த இந்திய விமான நிலைய ஆணையத்தை தமிழக அரசு கேட்டுக்கொள்ளும் என்று தெரிகிறது. ஓசூர் பெரிய தொழில் நகரமாக மாறிவரும் நிலையில் அங்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியாக விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. பெங்களூரு விமான நிலையத்திற்கு மாற்றாகவும் ஓசூர் விமான நிலையம் அமையும் என்று கருதப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாந்தோப்பில் முகாமிட்டிருந்த 6 யானைகளை வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குமலாபுரம் கிராம பகுதியில் சுற்றித் திரிந்த யானைகள் மத்திகிரி மாவட்ட கால்நடை பண்ணையில் புகுந்தது. இதனையடுத்து தேன்கனிக்கோட்டை சாலையை கடந்து சென்ற யானைகள் புதூர் கிராமத்தையொட்டி மாந்தோப்பிற்குள் நுழைந்திருக்கின்றன. யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டாரத்தில் புல்லட் யானையால் மேலும் பிரச்சினைகள் ஏற்படுவதை தடுக்க 1 மாத கால அவகாசம் வேண்டுமென்று வனத்துறையின் கோரிக்கையை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டனர். 35க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து சேதப்படுத்தியுள்ள யானையை பிடிக்க வலியுறுத்தி சேரம்பாடி வனச்சரகர் அலுவலக முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புல்லட் யானையை அடர் வனத்திற்குள் விரட்டும் நடவடிக்கைகளையும் வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் வாரணவாசி மல்லூர் கிராமத்தில் உள்ள நல்லாப்பிள்ளை ஏரிக்கரைகளில் 5000 பனை விதைகள் நடவு செய்யும் பணி நடைபெற்றது. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பனை விதைகள் நட்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு மஞ்சப்பை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு விளாத்திக்குளம், புதூர், எட்டயபுரம் ஆகிய பகுதிகளில் மழையால் ஏற்பட்ட பயிர்களுக்கு இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரும் 27ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு திட்ட இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட விவசாயிகள்
27ஆம் தேதிக்குள் வழங்காவிட்டால் 29ஆம் தேதி தூத்துக்குடி வரும் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்திய போது அதில் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்து கொண்டனர். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக கூறி கோவில்பட்டியில் வந்தே பாரத் ரயிலை மறிக்கும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. தண்டவாளத்தின் குறுக்கே அமர்ந்த இந்தியா கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அனல்மின் நிலைய கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேட்டூரில் 840 மெகாவாட் மற்றும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அனல்மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களின் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் சங்கிலி முனியப்பன் கோயில் அருகே ஆற்றில் கலப்பதாகவும் இதனால் நீரின் நிறம் மாறியுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கழிவுகளை அகற்றும் பணியில் அனல்மின் நிலைய அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்த புகையிலை பொருட்களை கடத்திய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். எலவனாசூர் கோட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவ்வழியே வந்த வேனை சோதனையிட்டதில் 625 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து புகையிலை பொருட்கள் மற்றும் வேனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட சிவகுமார், சஞ்சய்குமார் ஆகியோரை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாகன சோதனையின் போது கையூட்டு பெற்ற போக்குவரத்து பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மங்களமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே காவல் உதவி ஆய்வாளர் முத்தையன், தலைமை காவலர் ஆனந்த் ஆகியோர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது சபரிமலை செல்லும் வாகனங்களை குறிவைத்து 2 கட்டாயப்படுத்தி கையூட்டு பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. மேலும் சபரிமலைக்கு செல்லும் வாகன ஓட்டுநர்களிடம் காவல்துறையினர் கையூட்டு கேட்பது தொடர்பாக புதிய தலைமுறையிலும் செய்தி வெளியானது. இந்நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் முத்தையன், தலைமை காவலர் ஆனந்த் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் அரண்மனை போன்று அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் குடில் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட குடிலில் கிறிஸ்துமஸ் தாத்தா இருசக்கர வாகனத்தில் பரிசு பொருட்களோடு உலா வருவது பிரம்மாண்ட டைனோசர் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 14 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட கேக் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தனியார் பேக்கரியில் 4 அடுக்குகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த கேக் இயேசுவின் வாழ்க்கை முறைகளை சித்தரிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த கேக்கை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பெரம்பலூரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் திரளான மாணவிகள் கலந்து கொண்டனர். அப்போது பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கப்பட்டது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கும் விதமாக கிறிஸ்துமஸ் ஆராதனை பாடல்களை மாணவிகள் பாடினர். திருவண்ணாமலையில் மலை உச்சியிலிருந்து கீழே கொண்டுவரப்பட்ட மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. 11 நாட்கள் காட்சி தந்த மகாதீப கொப்பரை மலை உச்சியிலிருந்து கீழே கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வருகிற ஜனவரி 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்தன்று மகாதீபத்தின் மை பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அகழாய்வில் இதுவரை 3000 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாய்வு இயக்குநர் தெரிவித்தார். புதிதாக தோண்டப்பட்ட குழியில் மாவு கற்களால் செய்யப்பட்ட நீள் வட்ட வடிவ மணிகள், அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. முன்னோர்கள் கலைக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது இதன் மூலம் தெரியவந்திருப்பதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். சுனாமி நினைவு நாளையொட்டி மீன்கள் விற்கப்படாது என்பதால் கடலூரில் ஏராளமானோர் இன்றே மீன்களை வாங்க குவிந்தனர். துறைமுகத்தில் அதிகாலையிலேயே வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். 1 கிலோ வஞ்சிரம் 750 ரூபாய்க்கும் நண்டு 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 2 பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் கிலாபத் கொள்கைகளை பரப்புதல், ஹிஸ்புத் அமைப்பிற்கு ஆள் சேர்த்தல், குறும்படங்கள் மூலம் இந்திய அரசுக்கு எதிரான கொள்கைகளை பரப்புதல் உள்ளிட்ட தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அப்துல் ரஹ்மான் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே முக்கிய குற்றவாளிகளான ஹமீது உசைன், அகமது மன்சூர், அப்துல் ரஹ்மான், முகமது மௌரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அகமது அலி ஆகிய 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை பதிவு செய்த 2 வழக்குகளை அடிப்படையாக வைத்து என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு அருகே வீடுகளை அகற்ற வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை கெடுபிடி செய்வதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களிடம் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை கன்னியாகுமரி சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக திம்மாவரம், ஆத்தூர் ஆகிய கிராமங்களில் சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்புகள் மாநில நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்டன. சாலை அமைவதாக அறிவிக்கப்பட்ட இடத்தை விட 16 மீட்டர் தள்ளியிருக்கும் வீடுகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறையினர் வற்புறுத்துவதாக அமைச்சர் அன்பரசனிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதி மக்களிடம் நேரில் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் உடனடியாக இது தொடர்பாக துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் அங்கிருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராஜேந்திரன் என்பவர் தனது மனைவி மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். அண்மையில் பெய்த மழை காரணமாக சேதமாகியிருந்த வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. வெளிப்புறமாக சுவர் விழுந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடந்த சாலை விபத்தில் ராணுவ வீரர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். தேத்தாக்குடி பிரதான சாலையில் ராணுவ வீரர் பாலகுமாரன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் ராணுவ வீரர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். கார்த்திக்கிற்கு தலையில் அடிபட்டது. இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மக்களவை சபாநாயகருக்கு தபால் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டனர். அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி சபாநாயகருக்கு விசிகவினர் தபால் அட்டை அனுப்பினர். ராணிப்பேட்டை அருகே பாமக பேரணியின் போது அக்கட்சி தொண்டர்கள் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை கண்டித்து பாமக சார்பில் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதவாறு செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. அப்போது பாமக தொண்டர் ஒருவர் எங்களை கேட்பதற்கு நீ யார் என்று கேட்டு காவலரை பிடித்து தள்ளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பாமக தொண்டர்கள் காவலரை சூழ்ந்த நிலையில் சக காவலர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 48 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வடமாநிலத்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உதகை கவுடாசோலையைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது வீட்டிலிருந்து கடந்த 19ஆம் தேதி 48 சவரன் தங்க நகைகளும் 20,000 மதிப்புள்ள வெள்ளி நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பழனிசாமி வீட்டில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தோட்ட வேலைக்காக சேர்ந்த வடமாநில தொழிலாளர்களே கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் மெட்ரிக் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் மேலும் ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த துணை விடுதி காப்பாளர் சரண், மாணவர்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடுதி காப்பாளர் ராம்பாபு, பள்ளி தாளாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். பள்ளி தாளாளர் உள்ளிட்டோரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் சைல்டு ஹெல்ப் லைனில் மாணவர்கள் புகார் அளித்ததன் பேரில் விசாரணை நடத்தி காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் சைல்டு ஹெல்ப்லைன் அலுவலகத்திற்கு புகார் அளித்ததற்காக மாணவர்களை பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் பாண்டியன் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஆசிரியர் பாண்டியனை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கோரி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தை பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி 32வது வார்டு மடபார் வளாகம் பகுதியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட உள்ளது. குடியிருப்புகளுக்கு அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கோரி நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதோடு சமாதானம் பேசிய அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தனியார் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு வாகனங்கள், நகைகளை பரிசாக அளிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் வீட்டு மனைகளையே ஆசிரியர்களுக்கு பரிசாக கொடுத்துள்ளது கரூரில் உள்ள தனியார் பள்ளி நிர்வாகம். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் 34 ஆசிரியர்களுக்கு வீட்டு மனைகளை பரிசாக வழங்க பள்ளி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் முதல் கட்டமாக 11 ஆசிரியர்களுக்கு வீட்டு மனைகளை வழங்கி கௌரவித்துள்ளனர். 1800 சதுர அடி முதல் 2800 சதுர அடி வரை உள்ள வீட்டு மனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் அந்த மனைகளுக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான தொகையும் பள்ளி நிர்வாகமே ஏற்றுக்கொண்டுள்ளது. மொத்தம் 34 ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட உள்ள வீட்டு மனை நிலத்தின் மதிப்பு 6.5 கோடி ரூபாய் என பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். சென்னையில் தங்கத்தின் விலை இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து 7,100 ரூபாய்க்கும், 1 சவரன் 80 ரூபாய் விலை அதிகரித்து 56,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக சென்ற அக்டோபர் 31ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக 1 சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பிரியாணி என்றாலே எல்லோருக்கும் அலாதி பிரியம்தான். மசாலா கலந்து மணக்க மணக்க செய்யப்படும் அசைவ அல்லது சைவ பிரியாணி தற்போது விருப்ப உணவாக மாறியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் பிரியாணியின் சந்தை மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். தமிழ்நாட்டில் மட்டும் பிரியாணி வர்த்தகம் 10,000 கோடி ரூபாய்க்கு நடப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பிரியாணிக்கு என்று பிரத்யேகமாக பெரிய பிராண்டட் பெயர்களோடு இயங்கும் உணவகங்களின் சந்தை 2,500 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. ஆனால் நடுத்தர உணவகங்கள், சாலையோர கடைகள் என விற்கப்படும் பிரியாணிக்கான சந்தை மதிப்பு 7,500 கோடி ரூபாயாம். தமிழ்நாட்டிலேயே பிரியாணிக்கு மிகப்பெரிய சந்தையாக சென்னை விளங்குகிறது. மொத்த வர்த்தகத்தில் இப்பகுதியில் மட்டும் 50 விழுக்காடு பிரியாணி விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதே என பாட தோன்றும் அளவுக்கு ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு நிலவுகிறது. தோடா பகுதியில் கொட்டும் பனிப்பொழிவால் அப்பகுதி முழுவதும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனால் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். கொட்டி கிடக்கும் பனிக்கட்டுகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து குதூகலமாக விளையாடி வருகின்றனர்.
அமெரிக்காவின் தேசிய பறவையாக கழுகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அதிபர் ஜோ பைடன் பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவின் வலிமையை குறிக்கும் அடையாளமாக சுமார் 240 ஆண்டுகளாகவே கழுகு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அரசின் முத்திரையிலும் ஆவணங்களிலும் கூட இவ்வகை கழுகுகள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்க அரசின் சின்னமாகவே பார்க்கப்பட்டு வரும் கழுகு தற்போது அதிகாரப்பூர்வமாக தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கழுகுகள் அமெரிக்காவில் மட்டுமே பெரும்பாலும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானை ஒட்டியுள்ள ஆப்கானிஸ்தான் கிராமங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரும் இறந்தனர். பல வீடுகள் இடிந்திருக்கும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாக்குதலை ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தலிபான் அரசு கண்டித்துள்ளது. அத்துமீறி தாக்கிய பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி தரப்படும் என தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு எதிராக போராடி வரும் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தலிபான் அரசு ஆதரவு தந்து வருவதாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இத்தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதிகள் பதுங்கும் இடம் என கருதப்பட்டுள்ள பகுதிகள் பாகிஸ்தான் தாக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கான மகளிர் ஆஷஸ் தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 3 T20, 3 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. இதில் T20 போட்டிகள் சிட்னி, கான்பரா, அடலைட் மைதானங்களிலும், ஒருநாள் போட்டிகள் சிட்னி, மெல்பர்ன், ஹோபர்ட் மைதானங்களிலும் நடைபெறுகிறது. 4 நாட்கள் கொண்ட பகலிரவு டெஸ்ட் போட்டி மெல்பர்ன் மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைத்து வித போட்டிகளுக்கும் ஹீதர் நைட் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆல்ரவுண்டர் ஃப்ரியா கெம்ப், சுடற்பந்து வீச்சாளர் லின்சே ஸ்மித் மற்றும் விக்கெட் கீப்பர் பெஸ் ஹீத் ஆகியோர் முதல் முறையாக ஆஷஸ் தொடருக்கான அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வேற்றுமை வேர்களை கிள்ளி எறிய வள்ளுவரின் வாக்குகளே மருந்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களையொட்டி தமிழக அரசு நடத்திய போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணக்கரின் படங்களையும் படைப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன் இறுதியில் பேசியுள்ள முதலமைச்சர், வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் மூத்தவர்கள் பலர் இருக்கும்போது அன்புமணி தலைவரானது எப்படி என அமைச்சர் எஸ். சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுகவை நிபந்தனையின்றி ஆதரிக்க தயார் என கூறும் அன்புமணி, இடஒதுக்கீட்டுக்கு முட்டுக்கட்டை போடும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா என்றும் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக தங்கள் அரசியல் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் செய்து வருவதாகவும் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய பாஜக அரசை வலியுறுத்த பாமகவால் முடியுமா என்றும் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் லாட்டரி கடை பணியாளரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவை அருகே கருமத்தம்பட்டியில் லாட்டரி சீட்டுகள் சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு 8 தனிப்படைகள் மூலம் காவல்துறையினர் சோதனை செய்தனர். கருமத்தம்பட்டி தவிர பொள்ளாச்சி, வால்பாறை, அன்னூர் போன்ற பகுதிகளிலும் சோதனை நடைபெற்றது. இதில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் லாட்டரி விற்பனை கடைகளில் காசாளராக பணிபுரியும் கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. அவரது வீட்டிலிருந்து 2,25,00,000 ரூபாய் ரொக்கம், 1900 லாட்டரி சீட்டுகள் கைப்பற்றப்பட்டன. நாகராஜ் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே சாலை கடும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதால் வெளியே சென்று வரவே பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கீழையூர் ஊராட்சிக்குட்பட்ட மேல அவந்திப்பட்டி கிராமத்தில் பிரதான கிராம சாலை கடும் சேதமடைந்திருக்கிறது. அண்மையில் பெய்த தொடர் மழையால் சாலையே சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வருவதில் சிக்கல் ஏற்படுவதாக அந்த கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். நடக்கவே முடியல. பிள்ளைய பள்ளிக்கூடம் போறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுது.
நான்லாம் விழுந்து இப்போ 300 ரூபா செலவழிச்சிருக்கேன். எனக்கு வேற வழி இல்லை. இந்த ரோட்டை நல்ல விதமாக பாருங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரோடு அலாட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. 2-3 வருஷம் ஆச்சு அலாட் பண்ணியாச்சு, ரோடு வரப்போகுதுன்னு. இன்னமும் ரோடு வரல. மழை பெஞ்சா இந்த ஏரியாவில் நடக்கவே முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. வண்டி ஓட்டிகிட்டு போக முடியல, எந்த வண்டியுமே இந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் இதனாலே இந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. இது குறித்து கல்லல் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது கீழையூர் ஊராட்சி பகுதியில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சண்முகம் என்பவர் வங்கியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து இருசக்கர வாகனத்தில் சீட்டிற்கு கீழே வைத்திருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் சீட் லாக்கை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியை வைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த திருக்கடையூர் அருகே அனுமதியின்றி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு சவுடு மணல் கடத்திய லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அதனை கனிம வளத்துறையினர் பொறையாறு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது வானகிரியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான லாரி என்பதை கண்டறிந்துள்ள காவல்துறையினர் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மடாதிபதிகள் பற்றி பேசக்கூடாது என்ற நிபந்தனையோடு ரங்கராஜ நரசிம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. முதல்வர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஜீயரை அவதூறாக விமர்சித்ததாக திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மனை சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் டிசம்பர் 15ஆம் தேதி கைது செய்தனர். பின்னர் பெண் வழக்கறிஞர் குறித்து அவதூறாக விமர்சித்ததாக திருவல்லிக்கேணி காவல்துறை பதிவு செய்த வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமாக கைது செய்துள்ளதாக கூறி அவரது மகன் முகுந்தன் ரங்கராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ரங்கராஜ நரசிம்மனை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டார். ஓர் இக்கட்டான சூழலில் மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக அஜய்குமார் பல்லா நியமிக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. IAS அதிகாரியான அஜய்குமார் மத்திய அரசின் முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலராக செயல்பட்டுள்ள அவர் இந்தியாவின் அதிமுக்கிய மாற்றங்களின் போது பணியாற்றியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது நாடு எதிர்கொண்ட எதிர்வினைகளை எதிர்கொண்டுள்ளார். அதேபோல குடியுரிமை திருத்த சட்டத்தின் போதும் நாடு முழுவதும் ஏற்பட்ட போராட்டங்கள், கொரோனா முழு ஊரடங்கு, விவசாயிகள் போராட்டம் என பல்வேறு இக்கட்டான சூழல்களை உள்துறை செயலராக அஜய்குமார் சமாளித்துள்ளார். இதற்கு முன்னதாக மின்சாரத்துறை, வெளிநாட்டு ஏற்றுமதி, வணிகத்துறை உள்ளிட்ட பல்துறைகளிலும் பணியாற்றியுள்ளார். இப்படியான பல முக்கிய தருணங்களில் உள்துறையின் செயலராக சிறப்பாக செயல்பட்டதால் தற்போது மணிப்பூரில் நிகழும் கலவரங்களை எதிர்கொள்ளும் வகையில் ஆளுநராக அஜய்குமார் பல்லாவை மத்திய அரசு நியமித்துள்ளது. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுக்கு மாநில அரசு சார்பில் 8 புதிய சொகுசு கார்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த 8 டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார்களின் மதிப்பு 3,04 லட்சம் ரூபாய். இதில் 4 கார்கள் முதலமைச்சர் டெல்லி செல்லும் போது பயன்படுத்தப்படுவதற்கென்றே வாங்கப்பட்டுள்ளன. இவை தவிர 90 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு 14,85 லட்சம் ரூபாய் செலவில் தலா ஒரு கார் வாங்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் உமர் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி அரசு கடந்த அக்டோபர் மாதம் பதவியேற்றிருந்தது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தனா 53 ரன்களும், பிரதிகா ராவல் 76 ரன்களும், ஹர்லின் தியோல் 115 ரன்களும் குவித்தனர். இதனால் 50 ஓவர்களில் 358 ரன்களை இந்திய அணி சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய மேற்கிந்திய தீவுகளில் கேப்டனும் தொடக்க ஆட்டக்காரருமான ஹேலி மேத்யூஸ் சதம் அடித்தார். ஆனால் மற்ற வீராங்கனைகள் அவருக்கு உறுதுணையாக நிற்காததால் 243 ரன்களில் அந்த அணி ஆல் அவுட் ஆனது. 115 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அசத்தலான வெற்றியை பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என இந்தியா கைப்பற்றியது. வேற்றுமை வேர்களை கிள்ளி எறிய வள்ளுவரின் வாக்குகளை மருந்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களை ஒட்டி தமிழக அரசு நடத்திய போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணாக்கரின் படங்களையும் படைப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு செய்துள்ளார்.
அதன் இறுதியில் பேசியுள்ள முதலமைச்சர் வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே மோசட்டை கிராமத்தில் மீட்புப் பணியை பார்வையிட்டு திரும்பிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசனை வழிமறித்த மாணவிகள் தங்கள் கிராமத்திலிருந்து பள்ளி செல்ல பேருந்து வசதி இல்லை என புகார் தெரிவித்தனர். உடனே போக்குவரத்து மேலாளரை உடனடியாக தொலைபேசியில் அழைத்த அமைச்சர் கணேசன் கிளிமங்கலம் வரும் பேருந்தை மோசட்டை கிராமம் வரை நீட்டிக்க உத்தரவிட்டார். கிறிஸ்துமஸ் விடுப்பு முடிந்து நாளை முதல் பேருந்து சேவை கிடைக்கும் என மாணவிகளுக்கு உறுதியளித்தார். ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்தோ அல்லது 2 கிலோமீட்டர் நடந்து சென்றோ இந்த பகுதிகள் பிள்ளைகள் பள்ளி செல்ல வேண்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் அச்சன்கோவிலில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் மார்கழி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் தமிழக கேரள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். புனலூர் அரசு கருவூலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தங்க கவசம், தங்க வாள் உள்ளிட்டவை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்தன. கருப்பன் துள்ளல் நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற மார்கழி நாளை ஆராட்டு விழாவுடன் கோலாகலமாக நிறைவு பெறுகிறது. தங்க அங்கி ஊர்வலத்தை முன்னிட்டு சபரிமலையில் இன்று பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. திருவிதாங்கூர் மகாராஜா ஐயப்பனுக்கு வழங்கிய தங்க அங்கி ஊர்வலமாக இன்று சபரிமலையை வந்தடைகிறது. இதனையொட்டி பம்பையிலிருந்து மலையேற காலை 11 மணி வரை மட்டுமே அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதியம் 1 மணிக்கு அழைக்கப்படும் கோவில் நடை 5 மணிக்கு திறக்கப்பட்டு தங்க அங்கி சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக மாலை 6:40க்கு மேல்தான் பக்தர்கள் 18ஆம் படி ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியாவை வடிவமைத்த சிறந்த அரசியல்வாதி வாஜ்பாய் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த தினத்தை ஒட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். வாஜ்பாய் ஏராளமான இந்தியர்களின் மனம் கவர்ந்தவராக திகழ்கிறார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இவரது ஆட்சிக் காலத்தில் தான் தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு துறைகளில் இந்தியா பெரும் பாய்ச்சலை கண்டது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டிற்கு இந்தியாவை அழைத்துச் சென்றவர் வாஜ்பாய் என்றும் அவர் ஆற்றிய சேவைகளால் இந்த நாடே அவருக்கு கடமைப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சாலை விபத்தில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் கண்கள் அவரது விருப்பப்படி தானமாக வழங்கப்பட்டன. எம்ஜிஆர் ரசிகரான மயிலாடுதுறை மகதானபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கண்ணதாசன் நேற்று சாலை விபத்தில் உயிரிழந்தார். எம்ஜிஆரின் நினைவு நாளில் உயிரிழந்த கண்ணதாசனின் கண்களை தானமாக வழங்க அவருடைய மனைவி முன்வந்தார். இதையடுத்து மயிலாடுதுறை மத்திய அரிமா சங்கத்தினர் கண்களை தானம் பெற்றுச் சென்றனர். உலகத்தை டெய்லி பார்த்துட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 10க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளன. பச்சனம்பட்டி கிராமத்தில் புகுந்த சிலர் பனைமரங்களை வெட்டி கடத்தியுள்ளனர். செங்கல் சூளைக்காக மரங்களை வெட்டியதாக கூறப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியாவை வடிவமைத்த சிறந்த அரசியல்வாதி வாஜ்பாய் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த தினத்தையொட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் பிரதமர் மோடி கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். வாஜ்பாய் ஏராளமான இந்தியர்களின் மனம் கவர்ந்தவராக திகழ்கிறார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இவரது ஆட்சிக் காலத்தில்தான் தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு துறைகளில் இந்தியா பெரும் பாய்ச்சலை கண்டது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டிற்கு இந்தியாவை அழைத்துச் சென்றவர் வாஜ்பாய் என்றும் அவர் ஆற்றிய சேவைகளால் இந்த நாடே அவருக்கு கடமைப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார்.
தேசிய நெடுஞ்சாலைகளில் கார் உள்ளிட்ட வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலிகளில் ஒன்றாக இருப்பவை இடையிடையே குறுக்கிடும் மாடுகள் போன்ற விலங்குகள். இதனால் விபத்துகள் ஏற்பட்டு சில நேரங்களில் மரணங்கள் கூட நேர்கின்றன. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண சோதனை ரீதியிலான முயற்சி ஒன்றை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வட மாநிலங்களில் 3 இடங்களில் முன்னெடுத்துள்ளது. இதன்படி நெடுஞ்சாலை ஓரங்களில் குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில் காப்பகங்கள் அமைத்து அதில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து அடைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றை பராமரிக்க தனியாக ஆட்களையும் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் பலன் தந்தால் நாடு முழுவதும் இம்முறையை கடைபிடிக்க ஆணையம் முடிவு செய்துள்ளது. ராஜஸ்தானில் விவசாயி ஒருவரின் தற்கொலையை தடுத்து பாதுகாப்பு வழங்கியதற்காக சுமார் 10 லட்சம் ரூபாயை கட்டணமாக செலுத்த சொல்லி அம்மாநில காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு ஏஎஸ்பி, 2 டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டர்கள், 3 சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 67 போலீசார் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் என்றும் அதற்கான கட்டணமாக 9,91,000 ரூபாயை அரசு கருவூலத்தில் 7 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும் விவசாயிக்கு அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜூன் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலை விரிவாக்கத்துக்காக தன் வீடும் வயலும் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிராக வித்யாசாகர் யாதவ் என்ற விவசாயி சம்பந்தப்பட்ட சிமெண்ட் ஆலை முன்பு குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். விரைந்து வந்த போலீஸ் படையினர் அவர்களை காப்பாற்றி பாதுகாப்பு அளித்தனர். சம்பவம் நடைபெற்ற ஒரு வாரத்தில் தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் போல போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது ராஜஸ்தானில் சர்ச்சையாகியுள்ளது. அமெரிக்காவில் கொலைகாரர்கள், பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் தனது ஆட்சியில் மரண தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கொடூரமான மனிதர்களிடமிருந்து மக்களை காப்பது தனது முக்கிய நோக்கங்களில் ஒன்று என தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவை சட்டம் ஒழுங்குமிக்க தேசமாக மாற்ற வேண்டும் என்பது தனது விருப்பம் என கூறியுள்ளார். மரண தண்டனை குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு அளித்து தற்போதைய அதிபர் பைடன் அறிவித்த நிலையில் அதற்கு முரண்படும் வகையில் ட்ரம்ப் தன் சமூக தளப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வீரர் அக்ஷர் பட்டேல் மேகா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தனது நீண்டகால காதலியான மேகாவை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அக்ஷர் பட்டேல் திருமணம் செய்து கொண்டார். கடந்த 19ஆம் தேதி இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 5 நாட்கள் கழித்து தற்போது சமூக வலைதள பக்கத்தில் இதனை அக்ஷர் அறிவித்திருக்கிறார். குழந்தைக்கு இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அக்ஷர் பட்டேல் பகிர்ந்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் கார் உள்ளிட்ட வாகனம் ஓட்டுவோருக்கு மிகப்பெரிய தலைவலிகளில் ஒன்றாக இருப்பவை இடையிடையே குறுக்கிடும் மாடுகள் போன்ற விலங்குகள். இதனால் விபத்துகள் ஏற்பட்டு சில நேரங்களில் மரணங்கள் கூட நேர்கின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சோதனை ரீதியிலான முயற்சி ஒன்றை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வட மாநிலங்களில் 3 இடங்களில் முன்னெடுத்திருக்கிறது. இதன்படி நெடுஞ்சாலை ஓரங்களில் குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில் காப்பகங்கள் அமைத்து அதில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து அடைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றை பராமரிக்க தனியாக ஆட்களையும் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பலன் தந்தால் நாடு முழுவதும் இந்த முறையை கடைபிடிக்க ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. பீகாரில் அரசு பள்ளி ஆண் ஆசிரியருக்கு 1 வாரம் மகப்பேறு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் விடுப்பு கோரிக்கையை முன்வைப்பதற்காக இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விடுப்பு தொடர்பான ஸ்கிரீன்ஷாட் சமூக வலைதளங்களில் வைரலானது. தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் விடுப்பு விண்ணப்பம் தவறான விடுப்பு வகையின் கீழ் பதிவாகிவிட்டது என்றும் இது விரைவில் சரி செய்யப்பட்டுவிடும் எனவும் பீகார் அரசு கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பீகாரில் புதிதாக பிறந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக ஆண்களுக்கும் விடுப்பு அளிக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் விவசாயி ஒருவரின் தற்கொலையை தடுத்து பாதுகாப்பு வழங்கியதற்காக சுமார் 10 லட்சம் ரூபாயை கட்டணமாக செலுத்த சொல்லி அம்மாநில காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு ஏஎஸ்பி, 2 டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டர்கள், 3 சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 67 போலீசார் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் என்றும் அதற்கான கட்டணமாக 9,91,000 ரூபாயை அரசு கருவூலத்தில் 7 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும் விவசாயிக்கு அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸில் கூறப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜூன் மாவட்டத்தில் சிமெண்ட்
சிமெண்ட் ஆலை விரிவாக்கத்துக்காக தன் வீடும் வயலும் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிராக வித்யாசாகர் யாதவ் என்ற விவசாயி சம்பந்தப்பட்ட சிமெண்ட் ஆலை முன்பு குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். விரைந்து வந்த போலீஸ் படையினர் அவர்களை காப்பாற்றி பாதுகாப்பு அளித்தனர். சம்பவம் நடைபெற்ற ஒரு வாரத்தில் தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் போல போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது ராஜஸ்தானில் சர்ச்சையாகியுள்ளது. அமெரிக்காவில் கொலைகாரர்கள், பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் தனது ஆட்சியில் மரண தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கொடூரமான மனிதர்களிடமிருந்து மக்களை காப்பது தனது முக்கிய நோக்கங்களில் ஒன்று என தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவை சட்டம் ஒழுங்கு மிக்க தேசமாக மாற்ற வேண்டும் என்பது தனது விருப்பம் என கூறியுள்ளார். மரண தண்டனை குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு அளித்து தற்போதைய அதிபர் பைடன் அறிவித்த நிலையில் அதற்கு முரண்படும் வகையில் ட்ரம்ப் தன் சமூக தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தனா 53 ரன்களும், பிரித்திகா ராவல் 76 ரன்களும், ஹார்லின் தியோல் 115 ரன்களும் குவித்தனர். இதனால் 50 ஓவர் முடிவில் 358 ரன்களை இந்திய அணி சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய மேற்கிந்திய தீவுகளில் கேப்டனும் தொடக்க ஆட்டக்காரருமான ஹெய்லே மேத்யூஸ் சதம் அடித்தார். ஆனால் மற்ற வீராங்கனைகள் அவருக்கு உறுதுணை அளிக்காததால் 243 ரன்களில் அந்த அணி ஆல் அவுட் ஆனது. 115 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அசத்தலான வெற்றியை பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் அக்சர் பட்டேல் மேகா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தனது நீண்டகால காதலியான மேகாவை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அக்சர் பட்டேல் திருமணம் செய்தார். கடந்த 19ஆம் தேதி இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 5 நாட்கள் கழித்து தற்போது சமூக வலைதள பக்கத்தில் இதனை அக்சர் பட்டேல் அறிவித்திருக்கிறார். குழந்தைக்கு இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். ஆண்டுக்கான மகளிர் ஆஷஸ் தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 3 T20, 3 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. இதில் T20 போட்டிகள் சிட்னி, கான்பரா, அடிலைட் மைதானங்களிலும், ஒருநாள் போட்டிகள் சிட்னி, மெல்போர்ன், ஹோபர்ட் மைதானங்களிலும் நடைபெறவுள்ளது. 4 நாட்கள் கொண்ட பகலிரவு டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைத்து வித போட்டிகளுக்கும் ஹீதர் நைட் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆல்ரவுண்டர் ஃப்ரேட் கெம்ப், சுழற்பந்து வீச்சாளர் லிண்ட்சே ஸ்மித் மற்றும் விக்கெட் கீப்பர் பெஸ் ஹீத் ஆகியோர் முதல் முறையாக ஆஷஸ் தொடருக்கான அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நத்தம் அருகே நடந்த சினிமாவை மிஞ்சிய சேசிங் சம்பவத்தில் காவல்துறையும் மக்களும் இணைந்து ஒருவரை பிடித்தனர். நத்தம் சாலையில் சென்ற கார் சானார்பட்டி காவல் நிலையம் முன்பாக அதனை தடுக்க முயன்ற காவலர் சசி மீது மோதி தப்பியது. தொடர்ந்து கோபால்பட்டியில் ஆட்டோக்களை சாலையில் நிறுத்தி எடுத்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. சாலையில் பயணித்த சங்கிலிமணி என்பவரையும் இடித்ததுடன் வடுகப்பட்டி பிரிவில் அமைத்த தடுப்புகளையும் உடைத்து எதிரே வந்த கார் மீது மோதாமல் முன்னேறியது. எருமநாயக்கன்பட்டி பிரிவில் லாரிகளை நிறுத்தி தடுக்க முயன்றபோது சுதாரித்த மர்ம நபர்கள் காரை திருப்பி சக்லியன்குடை கிராமத்தின் வழியே தப்ப முயன்றனர். அப்போது காரிலிருந்து இறங்கி ஓட முயன்ற ஒருவரை மக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். தப்பி ஓடிய மேலும் 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காருக்குள் இருந்த பட்டாக்கத்திகளும் மக்கள் உதவியுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபரிடம் சானார்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் வெளியே வந்த அண்ணாமலையுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 1.5 மணி நேரம் இறைவனிடம் வேண்டியதாக தெரிவித்தார். அண்ணா, நான் சர்ச் அடிக்கடி போகிற பழக்கம் இருக்குங்கண்ணா. நான் ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு வரை ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், கான்வென்ட்டில். ஸோ அதனால் சர்ச் அடிக்கடி போகிற வழக்கம். அப்படியே கிறிஸ்மஸுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். ஸ்பெஷலாக ஒரு மாஸில் உட்காரணும். எப்பவுமே அடிக்கடி சைலண்டாக ப்ரேயர் பண்ணுவேன். வேளாங்கண்ணி எப்போ போனாலும் போவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான செர்மன் இன்னைக்கு ஃபாதர். ஒரு 1.5 மணி நேரம் பீஸ்ஃபுல்லாக அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு. கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தற்போது இதமான காலநிலை நிலவுவதால் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்துள்ளனர். தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா காட்சி முனை, பைன் ஃபாரஸ்ட், படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது.
ஃபேமிலியை, தம்பி ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே தொட்டபெட்டா, ஃபைன் ஃபாரஸ்ட்டு, போட் ஹவுஸ் எல்லாம் போனோங்க. ரொம்ப குளிராக இருக்குது. கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைன் ஃபாரஸ்ட்டு போயிட்டு வந்துங்க, போட் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு வந்துங்க. இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் பொட்டானிக்கல் கார்டன். அருமையாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இந்த பையன் குழந்தை பார்த்தீங்கன்னா 1.5 வயசு தான் ஆச்சு. இவரே என்ஜாய் பண்ணுறாரு. அதனால் எங்களுக்கு அந்த குளிர் தெரியலைங்க. அருமையான இடம். கூட்டம் நல்ல கூட்டம் இருக்குங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு இன்னொரு 4 டேஸ்க்கு நல்லா ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன்.